கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா நல்லவர், அவர் பெரியவர். எவ்வளோ நன்மைகளை உங்களுக்கு செய்திருக்கிறார். இந்த வருடம் 11 மாதங்கள் நம்மை நடத்தின தேவன் எவ்வளோ நன்மைகளை செய்தார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதை தியானித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த மாதம் எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார். உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் தேவையோ எல்லாவற்றையும் செய்வார். இந்த மாதம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நமக்காக பிறந்த மாதம். அற்புதங்களை காண்பீர்கள், பயப்படாதீங்க, அதிசயம் நடக்கும். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 22:16. நாய்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது, பொல்லாதவன் கூட்டு என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. நாய்கள் என்றால் என்ன? பைபிளில் நாய்கள் என்ற வார்த்தைக்கு ஒரு நல்ல அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாய் கக்கினதை திரும்ப தின்னுமா அப்படின்னா, வேண்டான்னு விட்டதை மீண்டும் எடுக்கிறது, விட்ட பாவத்தை மீண்டும் பின்பற்றுவது அப்படின்னா பின்மாற்றக்காரர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக மாறினவர்கள், சீசர்களாய் மாறினவர்கள் மீண்டும் அதிலிருந்து வெளியே போய் பழைய வாழ்க்கைக்கு போவது. கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்கள், ஒரு காலத்தில் ஆண்டவருக்காய் ஏதாவது செய்து கொண்டவர்கள் ஓடினவர்கள், ஒரு சூழ்நிலை நிமித்தம் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் விட்டு விலகி பின்வாங்கி தேவ பிரசாரத்தை இழந்து, தேவ கிருபை இழந்து தேவன் தூரம் நிற்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் பைபிளை வாசிக்கும் போது நாய்கள் என்ற இடத்துக்கு வருகிறார்கள், அதாவது பின்மாற்றக்காரர்கள். இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்குள் இருக்கிற கர்த்தருடைய சித்தம் செய்கிற அநேகரை சூழ்ந்து அவங்களுக்கு ரொம்ப பேசி கொண்டிருப்பாங்க. அந்த நாளில் இந்த காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. தேவனுக்குள்ளே இருக்கிற தேவ பிள்ளைகளை ஒரு கூட்டம் ஏதாவது சூழ்ந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி இருக்கலாம். பயப்படாதீங்க, பேசிகிட்டு இருக்கட்டும். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே சரியாக இருங்க, கர்த்தருக்குள்ளே இருங்க. ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். அவங்க பேசிகிட்டு இருக்கட்டும், எதிர்த்து கொண்டு இருக்கட்டும், நிந்தித்து கொண்டு இருக்கட்டும், அவங்க மத்தியில் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்தி எதற்காக தேவன் உங்களை பிரித்தெடுத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார் உங்களை கொண்டு. சரியா? இப்போ ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாம், சங்கீதக்காரர் சொல்லும்போது நாய்கள் என்னை சூழ்ந்திருக்குன்னு சொன்னார். இந்த அனுபவத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, கர்த்தரை விட்டு தூரமாய் போனவர்கள் சூழ்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு தூரமாய் பரியாசம் தனி பேசி கொண்டுப்பாங்கன்னா, அவங்க நடுவில் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துங்க. உங்களுடைய கிருபை இவர்களை நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. குறிப்பாக வியாதிப்பட்டவர்கள், பிசாசின் போட்டத்தில் இருக்கிறவர்கள், வாழ்க்கையில் எதை செய்த முன்னேற்றம் அடையாதவர்கள் எல்லாரையும் விடுதலையாக்குங்க. குறிப்பாக பிறந்த நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. திருமண நாளை காண்கிற நம்முடைய பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க. திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக, பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று உடைய ஊழியக்காரமிடத்திலே மன்றாடுகிறேன். நீங்கள் அப்படி செய்கிறீங்க. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.